2025ஆம் ஆண்டிற்கான சான்றளிக்கப்பட்ட உற்பத்தி திறன் நிபுணர்கள் 9 பேருக்கும் தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தின் சான்றளிக்கப்பட்ட உற்பத்தி திறன் நிபுணர் தகுதியை பெற்ற 34 நபர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர உள்ளிட்டவர்களின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. දිට්ටා සොලි කුණාටුවත් එක්කලා අපිට ලොකු චැලෙන්ජ් එකක් ඇවිල්ලා තියෙනවා. ඒක අපි අවස්ථාවක් කරගත යුතුයි මේ රට නැවත වතාවක් නගා සිටුවා. டிட்வா சூறாவளியால் நமக்கு பாரியதொரு சவால் உள்ளது. இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அதனை நாம் ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் அது வரலாற்றில் இன்னொரு பேரழிவாக இருக்கும். இப்போது கைவிடுவதற்கான காலம் இல்லை என நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இந்த நாட்டில் உள்ள அனைவரும் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு நமது நாட்டை விரைவில் மீண்டும் கட்டியெழுப்ப விரும்பினால் நமது நாட்டின் உற்பத்தி திறனை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்றுமதி வருமானத்தின் சவால்கள் இருந்த போதிலும் வருமானத்தை அண்ணளவாக அதிகரிக்க முடிந்தது. இந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஏற்றுமதி வருமானத்தில் $18 பில்லியன் இலக்கை அடைய முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த இலக்கை அடைய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த அனர்த்தத்தினால் நாங்கள் மதிப்பிட்டதை விட சுமார் 100 தொடக்கம் $200 மில்லியன் வரை குறைவடையலாம். சுமார் 550 நேரடி ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சூறாவளியினால் அவற்றை விரைவாக புதுப்பிக்க தொழில்துறை அமைச்சு இந்த நாட்டின் அரசு மற்றும் தனியார் துறையினர் இணைந்து செயல்படுவது அவசியமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பி விரைவாக செயற்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். அதற்கான ஒரே வழி உற்பத்தி முறையாகும். எங்களுக்கு இன்னொரு கனவு இருக்கின்றது. 2030ஆம் ஆண்டுக்குள் எமது நாட்டை $300 பில்லியன் பொருளாதாரமாக மாற்ற விரும்புகின்றோம். நமது நாட்டின் பொருளாதாரம் இப்போது எத்தனை பில்லியன் டாலர்கள்? அது அண்ணளவாக 98.94 ஆகும். அப்படி என்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் $300 பில்லியன் இலக்கை அடைவது என்பது சாத்தியமில்லாமல் போகாது. அதனாலேயே இந்த இலக்கை மனதில் கொண்டு செயற்படுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அந்த இலக்கை அடைய முடியும். அந்த இடத்துக்கும் நாம் செல்வோம். එහින්ද ඒ ඉලක්කය ඔළුවේ තියාගෙන වැඩ කරන්න කියලා මම හැමෝගෙම ඒ ඉලක්කයට අපිට යන්නට පුළුවන්. එතෙන්ට යමු අපි.